ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி குற்றாலத்தில் சாரல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. 16, 17, 18, 19 இன்றைக்கி வந்து சனிக்கிழமை 17. நேற்று வந்து நம்மளால் போக முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் மோட்டர் விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐந்தருவியில் எக்கோ பார்க்கில் வந்து ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க. மலர்கள், பழங்கள், காய்கறிகள்லாம் வச்சு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க மோட்டர் விளாக் கண்டினியூ பண்ணலாம். நான் சாரல்விழா ஃபஸ்ட் டே 16ஆம் தேதி ஏன் விளாக் பண்ண போகலை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து நான் தங்கலான் மூவி ஈவினிங் ஷோ பார்க்க போயிட்டேன். பார்த்துட்டு வரதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. படம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கடுத்து வீட்லேயும் விடலை, நம்மளும் வீட்டில் இருந்தாச்சு. இப்போ நமக்கு பெட்ரோல் வேறு இல்லை, லாஸ்ட்டு பாயிண்ட்டு விட்டு எரியுது. ஸோ சைடில் ரைட் சைடில் தான் பெட்ரோல் பங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சிடுவோம். அப்படியே 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு மெயின் ஃபால்ஸ் தாண்டி ரைட் சைடில் ஒரு ரோடு போச்சு. அந்த ரோட்டில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நேராக நம்மளை போய் இந்த ரோடு ஐந்தருவியில் போய் விட்டுரும். ஐந்தருவியில் தான் அந்த கண்காட்சி, மலர் கண்காட்சி போட்டிருக்காங்களாம். நமக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா படகுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. இதை பார்த்ததும் எனக்கும் படகு ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சு. ஒரு நாள் இங்கேயே வந்து ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிட வேண்டியதான். ரோட்டில் 2 சைடும் பாருங்கள், ஆளுங்களாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அருவியில் குளிச்சுட்டு தான் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கி சனிக்கிழமை வரையா, அதனால் சரியான கூட்டம் இருக்கும். இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் ஐந்தருவி வந்துடும். ரைட்டில் எடுத்து மலைக்கு மேலே ஏறணும்னா எக்கோ பார்க். இப்போ நம்ம எக்கோ பார்க் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் அப்படியே மெதுவாக போக வேண்டியது தான். இந்த ரோட்டில் ஓட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரோடெலாம் லைட்டாக பேந்து இருக்குது. இந்த எக்கோ பார்க்கில் நிறையா கப்புள்ஸாக வருவாங்க, லவ்வர்ஸாக வருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்காக இருக்கும். வெட்டிங்க்கு ஃபோட்டோ ஷூட்டும் எடுப்பாங்க. அதுக்கடுத்து குட்டி குழந்தைங்க ஆடுறதுக்கான ஊஞ்சலேருந்து எல்லாமே மேலே இருக்குது. அந்த பிளேஸ்லாம் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுங்களா பார்த்துக்கோங்க. நம்ம ஃபைனலாக எக்கோ பார்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகணும். கரெக்டாக சொல்ல போமா? உள்ளே வந்து கேஷ், ஒரு ஆளுக்கு டிக்கெட் கொடுத்து உள்ளே போகணும். கேஷாக தான் கொடுக்கணுமா, ஜிபே அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. நான் வந்து காசு எல்லாமே ஜிபேல தான் வச்சுருந்தேன். அதனால இப்போ என்ன பண்ணோம்னா, கீழே போய் ஏதாவது ஒரு கடையில் கேட்டு ஜிபே பண்ணி காசு வாங்கிக்கலாம்னு நினச்சி போனேன். ஒரு கடையிலையும் கொடுக்கல. லாஸ்ட் என்ன பண்ணாங்க, என் கடையில் ஏதாவது பொருள் வாங்க உங்களுக்கு வேணால் நான் எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் போட்டு நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒரு கடையில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பென் வாங்கினோம். அதுக்கடுத்து அவங்க வந்து நம்ம வந்து 110 ரூபா போட்டோம். உடனே அவங்க 100 இருந்தாங்க. உடனே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் டிக்கெட் எடுத்து. எக்கோ பார்க் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐ லவ் எக்கோ பார்க் அப்படின்னு ரோஸ் பூவாலையும் விளக்கர் பூவாலையுமே செஞ்சுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50, சிறியவர்களுக்கு வந்து 25. சரி உள்ளே போகலாம். இப்போ என்ன எடுக்கலாம் பார்க்கலாம். நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தேங்காய் பூ. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கப்பா. சரி நம்மளுக்கு நேராக இருக்க இடத்துக்குள்ளே போயிருக்கும். விவசாயிகளுக்கான விளைபொருட்கள் போட்டி. அதோடைய போட்டி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நான் என்னென்னு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, ஒரு விவசாயி அவங்களோட விளைநிலத்தில் விளைஞ்சிருக்க பொருட்களை கொண்டு வந்து வைப்பாங்கப்பா. அது மூலயமா இந்த ஸ்டால் வந்து பரிசு பெறலாம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அது இதுவும் பணவழி தான். ஃபுல்லாகவே கலர் தான் அடிச்சிருக்காங்க. காசு கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆமாம், இது எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா. அதாவது பனைப்பொருட்களை நம்ம மக்கள் பயன்படுத்தணும். இது வந்து இயற்கைக்கு நம்ம சேதாரம் படுத்தாம இயற்கையை பாதுகாக்கும். அதுக்காகத்தான் அவேர்னஸ். இதுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கும். பிளாஸ்டிக் மற்றெல்லாம் கொண்டு போய் உடம்பு எடுத்து கேன்சர் வாங்குறோம். இது ஒன்றும் கிடையாது. மண்ணோட மண்ணா உரமாகும். கஞ்சிலாம் வாங்கியாச்சு. இது பனவோலை மாலை. நெகிழியை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி பனவோலையில் எல்லாமே பண்ணிட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே பனவோலையில் செஞ்சது தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இன்னும் கலர் கலராக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க வந்து கலர் கொடுத்துருக்காங்க செஞ்சு முடிச்சுட்டு. அதான் அப்படி டிசைனாக தெரியுது. இதில் அல்டிமேட்டாக இந்த மாலை தான் செமையாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் சிரட்டையிலே பண்ணியிருக்காங்க. கிண்ணத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து கம்மல் நிலைமை. இது எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கணும்னு வாங்கிக்கலாம். உங்கள் நம்பர் கொடுத்தீங்க. இது வந்து கம்மலுமே இவங்க சட்டையில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சட்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸும் கொடுக்குறாங்களோ இந்த இது வந்து சோப்பு டப்பா. நம்ம சோப்பு உள்ள வைக்கிற தண்ணிலாம் கீழே போகிறதுக்கு கீழே ஓட்டையும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ட்ராஃபி நம்ம எதுவும் போட்டியில் ஜெயிச்சா நம்மளுக்கு ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்கல்ல மரக்கட்டையில், அதே மாதிரி இவங்க சட்டையிலே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. வளையல் தான் பண்ணியிருக்காங்கவா. குருவி கூட்டணும். நம்ம வீட்டில் குருவிங்கெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். குருவி உள்ளே போய் இருந்து கூட அதுக்கு நம்ம சாப்பாடும் வச்சுக்கலாம். மீன் தொட்டி இந்த பவுல் மாதிரி இருக்குமே, அதை மூடி வைக்கிறது. மீன் தொட்டி பவுல் மாதிரி இருக்கும்ல, அதில் மேலே கூரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இந்த இது கூரை மாதிரி மூடி வச்சுக்கலாம்.
இது வந்து பூக்கூடை. நம்ம கோயிலுக்குலாம் கொண்டு போவோம்ல, சில்வரில் கொண்டு போவோம் பூலாம் வச்சு. அந்த மாதிரி இவங்க சட்டையிலே பண்ணியிருக்காங்க. எல்லாமே அழகாக இருக்குது. இந்த ஒரு ட்ராஃபி இதெல்லாம் கீ செயின். மொபைல் ஸ்டாண்டு. இது மொபைல் ஸ்டாண்டா? உங்கள் மொபைல் தாங்க அதில் வச்சோம். இது வந்து மொபைல் ஸ்டாண்டாம்ப்பா. சூப்பராக இருக்குது. நம்ம எதுவும் படம் பார்க்கணுன்னா கையிலே வச்சிருக்க தேவையில்ல, இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டையில் இதையும் ரெடி பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. உங்களோட கட்டவுட் நான் காமிக்கேன். உங்களுக்கு இந்த எதுவும் பொருள் தேவைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பர் தானே? ஓகே. எல்லாமே நல்லா இயற்கையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரைனிங் அது பண்ணுறதுக்கா? எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு யாருக்கும் இது பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் ட்ரைனிங்கும் சேர்ந்துக்கலாம், அப்படி தானே? சரி, ரொம்ப தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் சிங்கிள், முரட்டு சிங்கிள். அதனால் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெண்ணை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே அதை கையை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்து உள்ளே போயிட்டோம். ஹைட்ரோபோனிக்ஸ், மண்ணில்லா விவசாயம். அந்த பைப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்குள்ளே தண்ணி ஓடும். அதில் தான் இந்த செடிலாம் வளருது, மண்ணில் வளரல. உள்ளே வந்து சின்ன சின்ன கல் மாதிரி போட்டிருக்காங்க அழகுக்காக. ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்ற ஜெர்மனி தாவரியல் வல்லுநர் தான் மண்ணே இல்லாமல் தாவரத்தெல்லாம் வளர்த்துருப்பார் ஊட்டக்கரைசலை பயன்படுத்தி. இந்த முறைக்கு ஹைட்ரோபோனிக்ஸ்னு பேர் வச்சுருக்கான். செங்குது தோட்டம். நேராக அந்த மாதிரி பூந்தொட்டில் செடியை நட்டி மாட்டி வச்சிட்டாங்கப்பா. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கும். நம்ம திருவள்ளுவர் தாத்தாவை வந்து காய்கறியாலேயே வரைஞ்சிட்டாங்கப்பா. நான் அதை தாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெட்டி மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அவரோட ட்ரெஸ்னால் உருளைக்கிழங்கு பார்த்துக்கோங்க. தாத்தாவோட கையும் உடம்பும் என்ன காய்கறி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்கப்பா, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய காலுக்கு கீழே நிறையா பறவைங்கள்லாம் செம்மையாக வடிவமைச்சிருந்தாங்க. மெயினாக வந்து விளையாடுற தர்பூசணி தான் நிறையா மிருகங்கள் செய்ய உதவியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. கொக்கோட அழகுக்கு பாருங்கள், கேரட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. வாத்து அப்படி திரும்பி பார்த்துருக்கு. கிளிக்க பாருங்கள், அதோட கூடுக்குள்ளே இருக்கிறது மாதிரி அப்படி தத்ரூபமாக பண்ணிட்டாங்க. செம. பூக்களாலே செஞ்ச பட்டாம்பூச்சி. ஒரு காமெடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரும் குட்டி குழந்தைங்க பொண்ணுங்க யாரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிடிச்ச பூவை எடுத்து அப்படியே தலையை சொல்லிட்டு நைஸாக ஓடிடலாம். நம்மளாம் நிறைய பேர் விடுபட்டுருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, டாம் அண்ட் ஜெரியோட தீவிர ரசிகர் போல் அந்த குட்டி பையன். செம்மையாக அதே மாதிரியே போஸ்ட் கொடுக்காம பாரு, சூப்பர். டாமையும் சரிங்க அப்படி பூவாலே செஞ்சுருக்காங்க. பஞ்சில் அப்படி குத்தி குத்தி வச்சுருக்காங்க போல். நம்மளோட ஹைட்டாக இருக்காம்ப்பா. சரி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் தேனி. இது வந்து ஆரஞ்சு பழத்தோட தோல். இது வந்து கேரட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குடமிளகா, பச்சை கலரு, சிவப்பு கலரு, கத்தரிக்காய், அவ்வளோதான். இதை வச்சு ஒரு தேனியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. குற்றால குறவஞ்சி பாடல் இருக்கக்கூடிய ஒரு வழி போடுக்க, கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் அப்படின்னு போட்டு நம்ம திருவள்ளுவர் சிலையை வச்சுருக்காங்க. இது என்னென்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நறுமண பொருள், அப்புறம் மூலிகை பயிர்கள். சமையலுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே இந்த ஒரே இடத்துலேயே வச்சுருக்காங்கப்பா. வாழைப்பழத்தில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, ஆச்சரியமாக இருக்கே பார்க்கும்போது. இப்படியும் வாழைப்பழம் இருக்கா அப்படின்னு சாக்காக வச்சே தான் அந்த வெள்ளை சிங்கம். நிறையா வெரைட்டி பழங்கள்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஒரு காமெடின்னு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறவங்களாம் அப்படியே என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு ஒன்று தூக்கிடுறாங்க. அப்படியே சில பேர் கொண்டு போகிறவும் செய்தாங்க. எனக்கே ஒரு சிலதை பார்த்து எடுத்து தரணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்கப்பா. பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்காங்க. கடைசியாக நிறைய விதமான பூக்கள்லாம் அழகழகாக இருந்தது. எல்லாமே பிளாஸ்டிக் போல் உண்மையாகவே இருந்தது. இந்த என்ட்ரன்ஸாக ஸ்டார்டிங் போலப்பா. நம்ம எண்டிலேருந்து ஸ்டார்ட்டுக்கு வந்திருக்கோம். மாலையை பூவால் செஞ்சு பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் பழங்களாலே செஞ்சு பார்க்கேன்ப்பா. அந்த மாதிரி எல்லா விதமான பழங்களையும் மாலையாகவும் எல்லாமாவும் வச்சுருக்காங்க. மேலெலாம் பாருங்கள் அண்ணாச்சி பழம், சைட்லலாம் பாருங்கள் எல்லா விதமான பழங்களையும் கொடுத்து விட்டாங்க. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பழத்தெல்லாம் பாருங்கள், நிறைய எண்ணத்தை அப்படி பார்க்க வரவங்க தடவி பார்க்கல டக்குன்னு ஊறிடுறாங்க. அதான் நிறைய எண்ணம் காணாமல் போயிடுச்சு. நைட்டு போலாம் ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து அந்த எக்கோ பார்க்கு, அந்த கண்காட்சிலாம், மலர் கண்காட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கீழே வந்தாச்சு. 50 ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டால் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒருத்தா தெரியல, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த எல்லாமே ஒருத்தா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, அவ்வளோதான். ஓகே. ஆனால் அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் வாங்கியிருக்கலாம். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திருப்பி வாங்கிட்டு இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த கண்காட்சி எவ்வளோ நாளைக்கு இருக்குமா? இன்னைக்கு வந்து தேதி வந்து 17, இன்னும் 18, 19 2 நாள் இருக்கும். அதனால நீங்கள் வந்து 18, 19 வந்தீங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். குற்றாலம் சைடு வந்தீங்கன்னா அதையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து நான் வந்து இப்போ குற்றாலத்துக்கு மெயின் ஃபால்ஸ் வழியாக போவேன். அப்போ வந்து நாய்கள் கண்காட்சின்னு ஏதோ போட்டிருப்பாங்க போலுங்க. இருந்தால் நான் காமிக்கேன். ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சாரல் விழா வந்து கண்காட்சி, கலை நிகழ்ச்சி நடக்கும் நைட்டு போல. சாயந்தரத்துலேருந்து நைட் வரைக்கும் கலை நிகழ்ச்சி நடக்கும்.
அது என்னால் போனேன்னா உங்களுக்கு வந்து அதையும் நான் வீடியோவாக எடுத்து லாக் பண்ணி காமிக்கேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம சேனலை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.